வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசை ஊத்தாப்பத்துக்கு பொருத்தமான ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக பருப்பு இல்லாத ரோட்டுக்கடை சாம்பார் மாதிரி இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 4 வரமிளகாய், கருகாத அளவுக்கு குறைஞ்ச தீயில் இதை வறுத்துக்கலாம். இதோடையே 1 டீஸ்பூன் மல்லியையும் சேர்த்து வறுக்கிறதா இருந்தால் வறுத்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து மறுபடியும் ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கலாம். செவந்து வர்ற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே பேனில் மறுபடியும் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இதில் மீடியம் சைஸில் 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதையும் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 முருங்கைக்காய், 1 உருளைக்கிழங்கு, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். முருங்கைக்காய்க்கு பதிலாக சவுச்சவ், பூசணிக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் வெல்லம். இது நல்லா கொதித்து வரட்டும். கலந்து விட்டுறலாம். இந்த குழம்பு மிச்சம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் கூட உபயோகிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்பு கொதித்து வந்துடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து குழம்புல ஊற்றிடலாம். அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு பொருத்தமான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.